கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன், அன்புடன் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னவென்று சொன்னால், நீதியாக எண்ணப்படும் விசுவாசம். விசுவாசம் நீதியாக எண்ணப்படுகிறது. ரோமன் 4:5 ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். கிரியை செய்யாமல் நீதியாக எண்ணப்படும் விசுவாசம். நீதி நற்கிரியை, ஒருவன் கிரியை செய்கிற காரியம், நற்கிரியைகளை செய்கிறது அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆனால் இதைத்தான் மனிதர்கள் செய்கிறார்கள், அந்த காரியத்தை விரும்புகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். நமக்கு வேதம் என்ன போதிக்கிறது? ஒருவன் கிரியை செய்யாமல், இந்த ஒரு வார்த்தை அநேகருக்கு குழப்பத்தை அல்லது சமுசியத்தை உண்டாக்குகிற காரியமாக இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு அதை புரிந்து கொள்ளுகிற விதம் அவர்கள் அறியவில்லை என்று தான் நான் சொல்லுவேன். அநேகர் இதில் கிரியை செய்யாமல் என்று, ஒரு கிரியையும் செய்ய வேண்டாமா, நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டாமா என்பதுதான் ஒரு விசுவாசியினுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நாம் கிரியை செய்ய வேண்டும், நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஆனால் நம்முடைய நற்கிரியைகளினால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. தெளிவாக வேதம் நமக்கு போதிக்கிறது. எபேசியர் 2:10 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். மனிதன் நற்கிரியைகளை செய்யும்படியாகவே படைக்கப்பட்டிருக்கிறான். நன்கு அறிந்து கொள்ளுங்கள். அவன் பாவத்தினால் துர்க்கிரியைகளை செய்ய ஆரம்பித்து விட்டான். அப்போ இப்படி பாவத்தினால தீமை செய்கிற மனிதன், அவன் நற்கிரியைகளை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். அப்போ அந்த நற்கிரியைகளின் மூலமாக பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணங்கள் அநேகருக்கு உண்டு. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு தான் பாத யாத்திரைகள், புனித பயணங்கள், புனித ஸ்நானங்கள் என்று சொல்லி மலைகளுக்கும் காடுகளுக்குமாக அழிந்து திரிகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. தங்களுடைய உடலை வருத்தி பிரயாசப்பட்டு பக்தி மார்க்கம் என்று சொல்லி அவர்கள் எடுக்கின்ற பிரயாசங்களை எல்லாம் நாம் காண்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஆனால் கிறிஸ்தவம் நமக்கு என்ன போதிக்கிறது என்று சொன்னால், ஒருவன் கிரியை செய்யாமல், அதாவது நித்திய ஜீவனுக்கு என்று ஒரு கிரியை இனி இல்லை. ஏனென்று சொன்னால், அதைத்தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், தேவன் நமக்காக ஒரு கிரியையை செய்து முடித்திருக்கிறார். அவர் தம்முடைய குமாரன் மூலமாக அதை செய்திருக்கிறார். அது நமக்கு சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்படுகிறது. ரோமர் 17:1 சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, விசுவாசத்தினால் உண்டாகும், விசுவாசிக்கிறவனுக்கு கொடுக்கப்படும் தேவனால் உண்டாகிற பிழைப்பு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அந்த பிழைப்பு, விசுவாசிக்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிற பிழைப்பு எப்படி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த வசனம் அதை தான் சொல்லுது. விசுவாசத்திற்கு என்று அம்மனிதன் அதை விசுவாசிக்கும்படியாக அந்த சுவிசேஷத்தினாலே அது வெளிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சுவிசேஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவ நீதி, இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்கள்,
இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த காரியம், தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து செய்து முடித்த காரியங்களை விசுவாசிக்கிறவனுக்கு அவர் ஜீவனை கொடுக்கிறார். அது தேவனுடைய நீதி. அவர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்த மனிதன், பாவத்திலிருந்து மீண்டும் மீள முடியாமல் சிக்கிக் கொண்டிருந்த மனிதனை மீட்கும்படியாக தம்முடைய குமாரனை அவர் உலகத்தில் அனுப்பி அவரையே பலியாக்கி பரிகாரியாக்கி அவர் மூலமாக நமக்கு கிருபை கிடைக்கத்தக்கதாக சிலாக்கியத்தை தேவன் நமக்கு செய்து முடித்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை, இந்த தேவனுடைய நமக்காக செய்து முடித்திருக்கின்ற கிரியையை விசுவாசிக்கிறவனுக்கு ஜீவனை கொடுக்கிறார், பிழைப்பை கொடுக்கிறார், சுதந்திரத்தை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ என்ன சொல்கிறது வேதம்? அந்த நீதி, அதாவது அந்த விசுவாசம் நீதியாக எண்ணப்படுவது ஆபிரகாமுக்கு அப்படித்தான் எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தன்னுடைய முதிர் வயதிலே அவன் பிள்ளை இல்லாத அந்த சூழ்நிலையில் உன்னுடைய சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லி வானட்சி நட்சத்திரங்களையும் காண்பித்த போது, இன்னும் சமுத்திரத்தின் மணலத்தினாய் உன்னுடைய சந்ததி பெருகும் என்று சொன்ன போது அவன் முதிர் வயதிலும் பலனற்ற சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆதியாகமம் 15:6 சொல்லுகிறது, கர்த்தரை விசுவாசித்தான். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அந்த அவனுக்கு எப்படி நீதியாக, ஆபிரகாமுக்கு எப்படி நீதியாக எண்ணப்பட்டதோ அதே போலவே நமக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கும் அது நீதியாக எண்ணப்படும். என்னென்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து நம்மை நித்திய ஜீவன், நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படியாக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பரிசுத்தத்துக்காக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தம்மையே ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்கிற சுவிசேஷத்தை நாம் விசுவாசித்து அவர் மூலமாக தேவனை விசுவாசிக்கும் போது அந்த பிழைப்பு நமக்கு கிருபையாக கொடுக்கப்படுகிறது, கிருபையாக கொடுக்கப்படுகிறது. அப்போ எபேசியர் இதைத்தான் சொல்லும்போது சொல்லுகிறார், எபேசியர் 2:9-10, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல, இது கிரியையினால் உண்டானது அல்ல. இன்னும் ரோமர் 4:16 சொல்லுகிற கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு, சுதந்திரமானது கிரியையினால் அல்ல கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா சந்ததிக்கும் விசுவாசத்தினாலே பிழைப்பு, நித்திய ஜீவன், சுதந்திரம் கிடைக்கும்படியாக அது அப்படி வருகிறது என்று சொல்லப்படுது. அது கிருபையினாலே வருகிறது. அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது. அவர் நமக்காக செய்து முடித்திருக்கிற அந்த செயலை, கிரியையை நாம் விசுவாசிக்கும் போது தேவ நீதி, அது தேவனுடைய நீதி என்று சொல்லப்படுகிறது. நாம் விசுவாசிக்கும் போது தேவன் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு பிழைப்பை கொடுக்கிறார். அப்போ நம்ம கிரியை செய்ய வேண்டாமா? நன்று வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்குள் பிரியமான, இது ஒரு பெரிய ஒரு சிந்தனைக்குரிய பகுதி என்னவென்று சொன்னால், எபேசியர் 2:10 சொல்லுகிறது, ஏன் அது கிரியினால் உண்டானதல்ல என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஒருவரும் பெருமை பாராட்டக்கூடாது முதல் காரியம். இரண்டாவது காரியம் எபேசியர் 9:10, ஏனெனில் எபேசியர் 2:10 ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்களாயிருக்கும். நற்கிரியைகளை செய்வதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் செய்கிற நற்கிரியைகளினாலே நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நமக்கு சொல்லப்படவில்லை. மனிதன் படைக்கப்பட்டதே நற்கிரியைகளை செய்வதற்கு தான். அது மனிதனுடைய கடமை, மனிதனுடைய இயல்பு. நற்கிரியை என்பது மனிதனால் செய்யப்படுகிற அவனுடைய இயல்பான ஒரு கிரியையாக இருக்கிறது, இயல்பான தன்மையாக இருக்கிறது.
அது பெருமை பாராட்டுவதற்கு ஏதுவானது அல்ல என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு தங்களுடைய கிரியைகளை மேன்மையாக கருதுகிறவர்கள் உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள். நான் நன்மை செய்தேன், நான் பெரிய காரியங்களை செய்து தற்புகழ்ச்சி தங்களுடைய பெருமைகளை பாராட்டுகிற மனிதர்கள் உலகத்தில் பெருகியிருக்கிறார்கள். அந்த காரியத்தை தேவன் விரும்பவில்லை. தேவன் விரும்புகிற காரியம் கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறார். ஒரே ஒரு மனிதன், பாவத்தில் விழுந்து போன மனிதன், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கீழ்ப்படிதல் உள்ளவனாக ஆபிரகாம், நம்முடைய முற்பிதாவாகி ஆபிரகாமை வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் கீழ்ப்படிதல் உள்ள ஒரே மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய கீழ்ப்படிதலினால் நமக்கு நித்திய ஜீவன் இலவசமாக கிருபையாக கொடுக்கப்படுகிறது. அவரை நாம் விசுவாசிக்கும் போது, அந்த சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கும் போது, பாவியை நீதிமானாக்குகிறவர் மேல் விசுவாசம் வைக்கும்போது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவரே நம்மை நீதிமானாக்குகிறவர். நம்முடைய நீதியினால் நாம் நீதிமானாக முடியாது. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவனுக்கு பிழைப்பு உண்டாகும், ஜீவன் உண்டாகும், வாழ்வு கிடைக்கும். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான கிருபை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அறிந்து கொள்ளுங்கள், எது நீதி, எந்த நீதி அல்லது எந்த விசுவாசம் நீதியாக எண்ணப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம், நமக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை விசுவாசித்து அவரை நாம் பற்றி கொள்கிற அந்த விசுவாசத்தை தேவன் நீதியாக எண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் பெரிய எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்கள். நாம் நற்கிரியைகளை செய்யும்படியாகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நாம் செய்கிற கிரியைகளின் நிமித்தமாக கிரியைகளை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனுடைய படைப்பு, அது மனிதன் உண்டாக்கப்பட்ட விதம், அவன் தேவ சாயலாக படைக்கப்பட்டான். அவன் தேவ சாயலாக படைக்கப்பட்டவன் நன்மை செய்கிறவனாகவே அவன் இருக்கிறான். ஆனால் பாவத்தின் பிடியில் சிக்குண்டதுனால தீமை செய்கிறவனாக மாறி போனான். அப்போ அந்த நன்மை செய்கிறதுனால அவனுக்கு பெருமை எதுவும் இல்லை. நன்மை செய்யும்படியாகத்தான் அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த நன்மையினால் அவனுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது இல்லை. இயேசு கிறிஸ்து என பாவத்திலிருந்து மனிதனால் சுயமாக மீண்டு வர முடியவில்லை. இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டார், பாவத்துக்கு பலியானார், பரிகாரியானார். அவர் நமக்காக செய்து முடித்த ஒரு பெரிய ஒரு காரியத்தை நாம் விசுவாசிக்கும் போது இலவசமாக நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. நாம் நற்கிரியைகளை செய்யும்படியாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்முடைய நீதி அல்லது நம்முடைய நற்கிரியைகள் பெருமை பாராட்டுவதற்கு ஏதுவானதல்ல. நமக்காக